வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் பால் அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பால் 1 லிட்டர் ஃபுல் ஃபேட் மில்க்கு. இது நல்லா காய வச்சுக்கலாம். தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். பால் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பால் அல்வா செய்கிறதுக்கு அடிகனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. ரவை 1/4 கப்பு. கட்டி இல்லாமல் நல்லா கலந்துக்கோங்க. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. பால் காஞ்சிட்ருக்கட்டும். அதுக்குள்ளே வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கப்பு வெல்லம், 250 ml. முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். வெல்லம் கரைஞ்சால் போதும். இது குப்பை இருக்கிறதுனால நான் வெல்லத்தை பாகாக கரைச்சி எடுத்துக்கிறேன். உங்களோட வெல்லத்தில் குப்பை இல்லை அப்படின்னா டைரெக்டாகவே நீங்கள் பாலில் சேர்த்துடலாம். பாருங்கள், நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ குப்பை இருக்குன்ட்டு. இப்போ வடிகட்டியாச்சு. பாருங்கள், நல்லா திக்காகிட்டே வருது. அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா திக்காகணும். நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. ஏலக்காய் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ வடிகட்டி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகு ஊற்றிக்கலாம். கொஞ்சமாக ஊற்றி கிளறிக்கிட்டே இருங்க. மொத்தமாக ஊற்றாதீங்க. நல்லா கலந்து விடுங்க. இன்னும் நல்லா கெட்டியாகணும். கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா கெட்டியாகிடும். நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அடி பிடிக்காமல் பார்த்துக்கோங்க. நல்லா சுருண்டு வருது. இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணும். இப்போ மறுபடியும் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். போதும். நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. நல்லா சுருண்டு வருது. 5 நிமிஷம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். சிம்லேயே வச்சு. நெய் பிரிஞ்சு வரணும். அந்த அல்வா ஒட்டாமல் வரணும் வானிலையில். பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இந்த ட்ரேயில் நெய் தடவி வச்சுருக்கேன். இதில் நம்ம ஊற்றிடலாம். நல்லா செட் ஆகட்டும். ஒரு 3 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க. நல்லா ஷேப் பண்ணி விட்டுருங்க. சுவையான பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. 3 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்ம ஒரு பிளேட்டில் கவுத்துடலாம். நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் கட் பண்ணியாச்சு. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இது என்ன சின்ன சின்னதாக ஸ்லைஸ் போட்டுக்கலாம். சுவையான பால் அல்வா ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.